சார் அவர் அமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு இன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆளுநர் திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் என்பதை தவிர்க்கிறதுக்காக டெல்லி சென்றிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி சென்றிருக்கோம்னாங்க. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருந்ததுன்னா அது விஷயமாக டெல்லி போயிருப்பாங்க. போயிட்டு வந்து என்ன செய்வாங்க, பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னு நம்புறேன். ஒருவேளை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவர் அதுக்கு பிறகு அமைச்சராக பதவி ஏற்கலாமா? அதில் எந்த சிக்கலும் இருக்காதா? தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவுக்கு பிறகு நம்ம இவங்கள பதவி பிரமாணம் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்க. அதில் ஒன்றும் எந்த சிக்கலும் இருக்காது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவி இப்போ எந்த சிக்கலும் இல்லை நமக்கு. முதலமைச்சர் யாரை அமைச்சராக பதவி பிரமாணம் வைக்கணும்னு கேட்காங்களோ அதை ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. அதை முறைப்படி என்ன செய்வாங்க, பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் கஷ்டம் இருக்காண்டி தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே கடந்த ஆண்டு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் ராஜஸ்தான் மாநிலமும் ஒன்று. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தேர்தல் அறிவித்து தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது கரன்பூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட குருமூர்த்தி சிங் என்பவர் மரணமடைந்து விட்டார்கள். 15ஆம் தேதி நவம்பர் 25 தேர்தல், நவம்பர் 15 இறந்துருந்தாங்க. தேர்தல் தள்ளி வைக்கிறாங்க. ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க. மீண்டும் ஜனவரி 5ஆம் தேதி தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சுரேந்திரபால் சிங் போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் சார்பாட்டு மறைந்த குருமூர்த்தி அவர்களுடைய பையன் ருபீந்திர சிங் போட்டியிடுறாங்க. ஜனவரி 5 தேர்தல், அந்த இடைத்தேர்தல். ஏற்கனவே உள்ள தேர்தல் நவம்பர் 25 தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி பெற்று அதில் முதல்வராக பஜன்லால் சர்மா என்பவர் டிசம்பர் 15ஆம் தேதி முதல்வராக பதவி பிரமாணமும் எடுத்துக்கொண்டாங்க. அதன்பின் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பதவியேற்கிறாங்க. அதில் ஒருவர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரன்பூர் சட்டமன்ற வேட்பாளரான சுரேந்திர சிங்கும் ஒரு ஆள் வேட்பாளராட்டு இருக்கிறாரு. அவரும் இண்டிபெண்ட் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஆட்டு அவங்களே என்ன செய்கிறாங்க, பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்காங்க. பிறகு தேர்தல் நடக்கு. அவர் தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. அவர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக தான் நிற்கிறாரு. முதல்வர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு சொல்லி ஆளுநர்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்காங்க. அதனால் தேர்தல் அறிவித்தாலும் பதவி பிரமாணம் செய்வதில் எந்த விதமான சிக்கலும் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆளுநர் அவர்கள் மத்திய அரசிடமும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் சில சட்ட ரீதியான சில கேள்விகளை தங்களுடைய அந்த ஐயத்தை எழுப்பதற்கு தான் போயிருக்காங்க. இல்லை, எனக்கு அது தெரியல. எனக்கு நடைமுறையில் நீங்கள் இப்போ நடந்தது தானே, 2023 டிசம்பர் 30ஆம் தேதி பதவி பிரமாணம் எடுத்து வைக்காங்க. அப்போது கரன்பூர் இடைத்தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜனவரி 5 தேர்தல் இதில் நடக்க அதில் ஒன்றும் பெரிய கஷ்டமாட்டு இருக்காது. அதனால் இதில் ஒன்றும் தேர்தல் அறிவித்தாலும் அவங்க பதவி பிரமாணம் செய்வதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. சட்ட ரீதியாட்டு எல்லா மாநிலத்துக்கும் ஒரே விதமான சட்டமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு நம்புகிறேன்.